அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் வழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் பலியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட எந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இணையத்தில் யூடியூப் சேனலில் இந்த திருப்பலியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். இந்த திருப்பலியை கண்டும் இதில் கலந்து கொண்டும் ஜெபிக்கிற அனைவருக்கும் நிறைய ஆசிரை இறைவன் தர வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கிறோம். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நாம் எப்படி கடவுளோடு இணைந்திருக்க முடியும் என்ற ஒரு இணைப்பை சொல்லித் தருகிறார். ஆக நாம் விரும்பி இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவன் அப்படி விரும்பித்தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த இணைப்பு தொடர்ந்து இருக்கிற போது மிகுந்த பலன் கிடைக்கும். மிகுந்த பலனை மக்கள் அனுபவிப்பார்கள். இன்றைக்கு முழு ஊரடங்கு, மக்கள் எல்லோரும் வெளியில் போக முடியாது. மிகவும் ஆர்வத்தோடு எப்படியாவது திருப்பலியை காண வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், திருச்சபையோடு இணைய வேண்டும், பரம தந்தையோடு இணைய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு இத்தகைய திருப்பலியின் வழியாக சாத்தியமாகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் திவ்ய நற்கருணை விருந்தை நேரடியாக பெற முடியவில்லை என்று சொன்னாலும் ஆசையின் வழியாக ஆசைய நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இன்று இணைந்து கொள்ளுகிறார். இத்தூய பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க இறை அருளை பெற நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்,
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவாம், இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போரின் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும், ஏற்றவற்றை என்றும் செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளையச் செய்கின்றது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். 55வது இயலில் இருந்து இறை வாக்கியங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. மண்ணுலகை பேணியதன் நீர் வளத்தையும் நிலவலத்தையும் பெருக்கினேர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்கின்றீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசியும் வழங்குகின்றீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றேன். உம்முடைய வழிகள் எல்லாம் வலம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கட்சியாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையன கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம் செய்து எம்மருங்கும் இன்னிசை பாடி புகழ்கின்றன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. நல்ல நிலத்தில் விழுந்த விதை விளைச்சலை கொடுக்கின்றன. கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8 உயிருள்ள இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு
ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கின்றது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கும் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை அறுப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவாக்கியங்கள் 1-9 வரையிலும். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் போது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆதியிலே இறைவன் எல்லாவற்றையும் படைத்த போது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார்.
ஆனால் விரைவிலேயே அப்படி நல்லது என்னும் நிலை மாறணும், கெட்டது என்னும் ஒரு நிலை வரணும் அப்படின்னு மனிதன் விரும்பினான். மனிதனை இன்ப வனத்திலே அமர்த்தி ஆண்டவர் கேட்டுக்கொண்டது, என் வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழு, நான் சொல்லுவதை செய் அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்த போது அந்த முதல் பெற்றோர் அதற்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. எனவே விளைவாக பாவத்திற்கு பின்பு அதற்கான சாபத்திலிருந்து வருகின்ற எல்லா பேரழிவுகளும் இந்த உலகிற்கு வந்து சேர்ந்தன. படைத்த போது எல்லாம் நலமாக இருந்தது. ஆனால் விரைவிலேயே அது மாசுபட்டு போனது, தீட்டானது, தீமையை தன்னகத்தே உள்வாங்கி கொண்டது. அதுபோல தான் நாம் அனைவருமே ஒவ்வொருவரும் புனித திருமுழுக்கின் வழியாக அருளை பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட அருள் அப்படின்னா, கிறிஸ்துவில் இருக்கிற அருள், அல்லது கிறிஸ்துவோடு ஒன்றி இருக்கிற அருள், அல்லது கிறிஸ்துவை போலவே இந்த உலகில் அவரை ஆற்றலோடு வளருகின்ற ஒரு நிலை. ஆனால் எளிதில் இந்த அருளை போக்கடித்து விடுகிறோம். எப்படி முதல் பெற்றோர் விரைவிலேயே தீமையை தங்கள் மத்தியிலே வருவித்து கொண்டார்களோ, அதுபோலவே நாம் பெற்றிருக்கின்ற அருளை மறந்துவிட்டு உடனடியாக தீமைக்கும் தீய செயல்களுக்கும் ஆட்பட்டு விடுகிறோம். இது ஏதோ மனிதனுக்கு எளிய குணம் போல ஆகிவிட்டது. மனிதனுக்கு எளிய குணம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, அவன் புறப்படுகின்ற இடம் நல்லது, புறப்படுகின்ற நபர் நல்லவர். மனிதன் கடவுளிலிருந்து புறப்படுகிறான், அவருடைய சாயலிலிருந்து வருகிறான், நன்மையிலிருந்து புறப்படுகிறான், நல்லவரிடமிருந்து புறப்படுகிறான் என்றாலும் கூட அவனுக்கு அந்த நன்மையை தக்க வைத்துக் கொள்வதில் பெரிய போராட்டம். எனவே தான் எளிதில் விலை போகி விடுகிறான். தீமைக்கும் தீய செயல்பாடுகளுக்கும் தீமையினுடைய மொத்த உருவமான பிசாசுக்கும் அடிமையாகி போய்விடுகின்ற ஒரு நிலை. இன்றைய வாசகங்கள் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவருக்கு உகந்த கனிகளை கொடுக்க முடியும் என்பதை மையப்படுத்துகின்றன. எது எப்படியோ கிறிஸ்துவுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிற போதெல்லாம் அது ஆற்றலோடு செயல்படும். 1-2 பேர் வேண்டுமானால் சோடை போகலாம், 1-2 பேர் கேட்காமல் போகலாம், 1-2 பேர் அந்த நற்செய்தியை எதிர்க்கிறவராக இருக்கலாம், 1-2 பேர் அந்த நற்செய்திக்கு சார்பாக இல்லாமல் அதை முரண்பாட்டுக்கு உள்ளாக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பொய்க்காது. அதற்கு இறைவன் விரும்புகின்ற நன்மையை செய்ய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து எப்படி அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது திரும்பி போகாதோ, அதுபோலவே ஆண்டவருடைய வார்த்தை வேண்டுமானால் நீங்கள் கேட்காம இருக்கலாம், நான் கேட்காம இருக்கலாம், ஆனால் இன்னொருவர் நிச்சயமாக அவ்வார்த்தையை கேட்பார், அதன்படி செயல்படுவார், இறைவன் விரும்பிய நன்மை அங்கு நடைபெறும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 3வது ஆளாக ஏன் நான் மாறக்கூடாது? நான் ஏன் எப்போதும் அந்த 3வது நபராகவே இருக்கக்கூடாது? ஆண்டவருக்கு விருப்பம் தருகின்ற கனிகளை தருகின்ற நல்ல நபராக நான் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு முன் வைக்கிறது. பவுல் அடிகளார் சொல்லுகிறார், ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில், ஒரு மனிதனிடம் இருக்கிற இழுபறி நிலையை அது படைப்பிலேயே இருக்கிறதாக சொல்லுகிறார். என்ன இழுபறி நிலை? நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், நல்லதை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நல்லதையே பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இந்த இழுபறி நிலை படைப்பில் இருக்கிறது, பிரபஞ்சத்தில் இருக்கிறது, படைப்பில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறது. எனவே பவுல் அடிகளார் ஒரு கனவு காணுகிறார். எப்படிப்பட்ட கனவு அப்படின்னா, அவரே சொல்றார், கடவுளுடைய மாட்சியோடு கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக இந்த பிரபஞ்சமே படைப்பை பேராவலோடு காத்திருக்கிறது. ஒரு நாள் வரும்
ஏற்கனவே ஏசாயா இறைவாக்கினர் சொன்னது போல கோணலானது எல்லாம் நேராக்கப்படும், உயர் மலை குன்றுகள் எல்லாம் சமதளங்களாக மாற்றப்படும். என்னென்றால் ஆண்டவருடைய விருப்பம் அது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, எல்லோரும் இறைவாக்கினர்களாக, எல்லோரும் நல்லவர்களாக, எல்லோரும் அவர் சொல்படி கேட்கிறவர்களாக, எல்லோரும் அவர் விரும்புகிற நன்மையை வழங்குகிறவர்களாக, நன்மைத்தனத்தை கொண்டிருக்கிறவர்களாக, நிறைய பலன் அளிக்கிறவர்களாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்றார், ஒருவேளை இந்த உலகத்தில் இறைவன் விரும்புகின்ற விளைச்சல், அதாவது 100 மடங்கு விளைச்சல் எல்லா மனிதராலும் கொடுக்க முடியாமல் போகலாம். எல்லா மனிதராலும் 100 மடங்கு கொடுக்க முடியாமல் போய்விடலாம். அதற்காக இறைவன் 60 மடங்கு கொடுக்கிற மனிதரை அல்லது 30 மடங்கு விளைச்சலை கொடுக்கிற பயன்பாட்டை கொடுக்கிற மனிதனை விலக்கி விடுவதாக நற்செய்தி சொல்லவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவருக்காக நான் விளைச்சலை தர, பயன்பாட்டை தர, ஆண்டவருக்காக இந்த உலகிலே வாழ முயற்சித்தா போதுங்க. 30 என்ன 60 என்ன 100 கொடுத்தாலும் பரவாயில்லை, அல்லது 100 என்ன 60 என்ன 30 கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வார். எனவே இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் எவ்வளவு பயன்பாடு மிக்கவர்களாய் அல்லது எவ்வளவுக்கு இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டு விளைச்சலை தருகிறவர்களாய் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அது 30 மடங்காக இருக்கலாம், அல்லது 60 மடங்காக இருக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அது இருக்கலாம், அல்லது ஏன் 30க்கு கீழே கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும், அதை நிலையாய் வைத்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, நான் இருந்தாலும் இறந்தாலும், இந்த உலகில் வசதியில் வாழ்ந்தாலும் ஏழ்மையில் வாழ்ந்தாலும், இறைவன் விரும்புகின்ற நற்கனிகளை இந்த உலகில் தருவேன், தர முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்வதுதான் அறிவுடைமை. இந்த திருப்பலியிலே அத்தகைய ஆற்றலை கெஞ்சி வென்றாடுவோம். ஆமென். பின்னையும் மன்னையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மக தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். தன்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவாரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப நேரத்தில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திருச்சபை வழி நடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அவரோடு இணைந்திருக்கிற ஆயர் பெருமக்கள், குருக்கள்,
அருட்சகோதர சகோதரிகள், இறை மக்கள் ஆகியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லோரும் நல்லாயன் கிறிஸ்துவை பின்பற்றி நற்கனிகள் தர ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாட்டை நெறிப்படுத்துவோர், வழி நடத்துவோர், ஆளுகின்றவர்கள் இவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றிட வேண்டும் எனவும், இதன் விளைவாக தங்களுடைய அன்பு மக்களுக்கு அவர்கள் என்றுமே பணிபுரிய அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருக்கூட்டத்தினரோடு உடனிருக்க முடியாத நம் சகோதர சகோதரிகளுக்காக, குறிப்பாக இந்த பெரிய நோய் தொற்றின் காரணமாக இல்லங்களில் இருந்து கொண்டு திருப்பலியில் கலந்து கொண்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக. இவர்களுடைய இல்லங்களை, அவருடைய அன்பு சகோதர சகோதரிகளை, பெற்றோர், உற்றார், உறவினரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்னும் எங்களிடம் ஜெப உதவி கேட்ட அனைவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அவர்கள் எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போன நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காக மனிதர் அனைவருக்கும் நடுவராக வரும் ஆண்டவர் இவர்களை ஒரு நாள் நித்திய பேரின்பத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் பரிவிரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் இவ்வழிபாட்டில் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவோடு தந்தருளும். உம்மை நேர்மனதோடு தேடுகிற அனைவரும் உம்மிடமிருந்து ஆற்றல் பெறுவார்களாக. தீமையோடும் நோயோடும் போராடுகின்ற அனைவரும் உம் கிருபையால் வெற்றியும் ஆசீர்வாதமும் பெறுவார்களாக. இவ்வழிபாட்டிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற அனைவரும் அமைதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்று மகிழ்வார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே முழுவதும் உன்னிடம் தாருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தாருகின்றேன். என் மனம் அருந்தே நீ
உன் கையில் ஏற்றிடுவார். அன்பு சகோதர சோரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்போடுக்கும் இப்பாலை எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபனத்தின் நலனுக்காகவும் முதுகென்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்கின்றோம். ஆகவே புனிதர்வான தூதரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் மையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடுவளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அன்பு சகோதர சோதரிகளே, நம் அனைவருமே விண்ணக தந்தையருடைய அன்பு பிள்ளைகள். தீமையிடமிருந்து நாம் விலக வேண்டும். அப்படி தீமையிடம் நாம் ஆட்படாமல் இருக்க வேண்டும். அதை இறைவன் மட்டுமே செய்ய முடியும். எனவேதான் ஜெபிக்கிற போது தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். எனவே இயேசு பெருமான் நமக்கு கற்பித்திருக்கிறார், நாம் எப்படி இத்தகைய தீமையிலிருந்து விடுபட முடியும் என்று. பரமதந்தையிடம் ஜெபித்தால் அதுவே போதுமானது. எனவே கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளமை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தீரே. உடைய பாவங்களை பலவீனங்களை பாராமல் மது திரு அவையினுடைய நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கும் முழு திரு அவைக்கும் அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தாம் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. பரமதந்தைக்கு எப்போதும் மிகுந்த கனி தர வேண்டும் என்று நினைத்தவர். சோதனையின் வேளையிலும், ஏன் சிலுவையின் வேதனையின் வேளையிலும் கூட இவர் மற்றவர்களை மன்னித்து மிகுந்த பலன் தந்தார். நமக்கு மாதிரியும் காட்டுகிறார். இவரிருந்து வழியாய் நம்மை சந்திக்கிறார். அதே ஆற்றலுக்கு நம்மை அழைக்கிறார். இவரிருந்து கழைக்கப்பட்ட நாமும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீதிலே இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீதிலே இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சூரியலே, இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறோம். இந்த திருப்பலியை ஒளிபரப்புவதற்கு உதவி செய்கின்ற திருவாளர் ஆனந்த் அவர்களுக்கும், இந்த நாளில் வாசகங்களை வாசிப்பதற்கும் சரி, அதுவே பாடல்களை பாடுவதற்கும் இசைக்கருவிகளை மீட்டுவதற்கும் உதவி செய்த அன்பு சகோதரர் வில்ஃப்ரெட் அவர்களுக்கும் எங்களின் எளிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசருள் கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசருள் கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசருள் கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவலே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க.
மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமு வந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நிறைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாய் வாழ்க வாழ்க. மாசருள் கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க.